இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நம்மில் பலருக்கு தெரியும், நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களில் தூய்மை இல்லை. நாம் பேசுகிற சொற்களில் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. பல பழக்க வழக்கங்களும் சரியில்லை. மாற்ற பல முயற்சிகளும் செய்து பார்த்திருப்போம். ஆனால் எந்த பலனும் கிடைத்திருக்காது. இன்றைய கதையை கேட்ட பிறகு சர்வ சாதாரண முறையில் நம் எண்ணங்களையும் குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றியமைக்கலாம். வாங்க கதைக்குள் போகலாம். சுவாமிநாதன் என்கிற பெயர் கொண்ட ஒரு நபர் தன்னுடைய பெற்றோர், மனைவி, பிள்ளைகளுடன் ஒரு கிராமத்துல வசித்து வந்தாராம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராம். சுவாமிநாதனுடைய ஒரே ஒரு எண்ணம் என்னன்னு பார்த்தோம்னா, கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரனா ஆகணும், உலகத்துல இருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளையும் அடையணும். இதுதான் அவருடைய ஒரே ஒரு எண்ணமா இருந்ததாம். அதனால அவரு தவறான முறையில பணம் சம்பாதிக்க தொடங்கினாராம். அவர் கூட இருந்த நண்பர்கள், கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே அவரை போலவே தீய குணமும் எந்த வழியிலும் பணம் சம்பாதிக்க தயாரான ஒரு நபர்களாகவே இருந்தார்களாம். கூடிய சீக்கிரமே சுவாமிநாதன் நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டாராம். பெரிய பணக்காரனாகவும் ஆகிட்டாராம். ஆனா பணக்காரனா ஆன பிறகு அவருக்கு மனதில் இருந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து விட்டாராம். ஏழ்மையில இருக்கும்போது அவர்கிட்ட இருந்த அந்த நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் இப்ப இல்லாத போச்சாம். அதை தேடி இப்ப அலைந்து கொண்டு இருந்தாராம். அந்த சமயத்துல பார்த்து அவர் கிராமத்துல புத்தர் வந்தாராம். புத்தர் தன் சீடர்களுடன் ஒரு மரத்து கீழே உட்காந்துன்னு மக்களுக்கெல்லாம் உபதேசங்களையும் ஞானத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருந்தாராம். அந்த சமயம் பார்த்து சுவாமிநாதன் யோசனை பண்ணி பார்த்தாராம். நமக்குள்ள இருக்கிற இந்த தீய எண்ணங்கள், குணங்கள், பழக்கங்களை விட்டு விடலாம், இதுல இருந்து மீண்டு வெளியே வரலான்னு பார்த்தா நம்மளால முடியவே மாட்டேங்குது. நம்மளும் எவ்வளோ முயற்சி செய்து பண்ணி பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்மளால மீண்டு வர முடியல. புத்தர்கிட்ட போய் இதுக்கான வழியை கேட்போம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சுவாமிநாதன் நேரா புத்தர்கிட்ட வந்தாராம். புத்தர்கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னாராம். நானும் எத்தனையோ முயற்சி செய்து பார்த்துட்டேன். இருந்தாலும் என்னால என்னுடைய தீய எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றவே முடியல. இதை கேட்ட புத்தர் சொன்னாராம், நீ தினம் இங்க நடக்கும் சத் சங்கத்துக்கு, சொற்பொழிவுக்கு வந்து கலந்து கொள். அதுக்கப்புறம் பாரு, தானாகவே நீ மாறி விடுவாய் என்று புத்தர் சொன்னாராம். அதை கேட்ட சுவாமிநாதன் சொன்னாராம், நானும் பல சத் சங்கங்களுக்கும் சொற்பொழிவுகளுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனா எந்த பலனும் ஏற்படல. என்னால மாறவே முடியல. இதை தவிர வேற வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சுவாமிநாதன் சொன்னாராம். அதை கேட்ட புத்தர் சொன்னாராம், சரி, நீ ஒரு காரியத்தை செய். அது செய்து முடித்த பிறகு நான் உனக்கு அதுக்கான வழியை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில் கூடையை எடுத்து சுவாமிநாதன் கையில கொடுத்து, அது பக்கத்திலே ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததாம். இந்த கூடையை எடுத்துட்டு போய் அந்த ஆற்றில் தண்ணியை நிரப்பி எடுத்துட்டு வா. இங்க பக்கத்திலே பாக்குறல்ல ஒரு பூச்செடி, அந்த பூச்செடியில தண்ணியை ஊத்து. இதே போல 10 முறை ஆற்றுக்கு போ. இந்த மூங்கில் கூடையில தண்ணியை நிரப்பு, இந்த செடிக்கு எடுத்துட்டு வந்து ஊத்து. அதுக்கு பிறகு என்ன வந்து பாரு அப்படின்னு புத்தர் சொன்னாராம். அதை கேட்ட சுவாமிநாதனும் அந்த மூங்கில் கூடையை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போனாராம். ஆற்றுக்கு போய் மூங்கில் கூடையில தண்ணியை நிரப்பினாராம். நிரப்பி வெளியே எடுத்துட்டு வரும்போதே அதுல இருந்த ஓட்டைகள்ல எல்லாம் தண்ணியும் ஒழுகி கூட காலி ஆயிடுச்சான். வெறும் கூடையை எடுத்துட்டு மறுபடியும் ஆற்றுக்கு போனாராம். மறுபடியும் அதுல தண்ணி நிரப்புறாராம். ஆனா அதுல இருந்த ஓட்டையால மறுபடியும் தண்ணி எல்லாம் ஒழுகி கூட காலி ஆயிடுச்சான். இதே போல 10 முறை செய்து பார்த்தாராம். 10 முறையும் கூடையில தண்ணியே நிக்கலையாம். அதுக்கப்புறம் அந்த கூடையை கொண்டு வந்து புத்தர்கிட்ட கொடுத்துட்டு, இந்த கூடையில நிறைய ஓட்டை இருக்கு, இதுல தண்ணி நிரப்புனா நிக்க மாட்டேங்குது, ஒழுகி கீழே போயிடுது. என்னால தண்ணியை கொண்டு வந்து செடிக்கு ஊத்த முடியல அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட புத்தர், பரவாயில்ல, கூடையை ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிப்போ. நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க வந்து சொற்பொழிவுல கலந்துப்போ. சொற்பொழிவு கேட்ட பிறகு மறுபடியும் இந்த கூடையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு 10 முறை முயற்சி பண்ணி கூடையில தண்ணியை நிரப்பி இந்த செடிக்கு எடுத்துட்டு வந்து ஊத்து அப்படின்னு சொன்னாராம். சுவாமிநாதனால எதுவும் பேச முடியலையா, வீட்டுக்கு கிளம்பி போனாராம். மறுநாள் அதே சமயத்துக்கு வந்து சொற்பொழிவுல கலந்த பிறகு கூடையை கொண்டு போய் ஆற்றுல தண்ணி நிரப்ப முயற்சி பண்ணாராம். ஆனா இன்னைக்கும் கூடையில இருந்து தண்ணி ஒழுகி கீழே போயிடுச்சான். அவரால் தண்ணியை கொண்டு வந்து செடிக்கு ஊத்த முடியலையாம். 10 முறை முயற்சி பண்ணி பார்த்தாராம். 10 முறையும் தண்ணி நிக்கலையாம். மறுபடியும் புத்தர்கிட்ட வந்து கூடையை வச்சுட்டு அதே பதில சொன்னாராம், இன்னைக்கும் என்னால முடியல, இதுல இருக்கிற ஓட்டையில எல்லாம் தண்ணியும் ஒழுகி போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் இந்த கூடையில தண்ணி எடுத்துட்டு வந்து செடிக்கு ஊத்தவே முடியாது. இது முடியாத ஒரு காரியம். அதை நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? புத்தர் அமைதியா இருந்தாராம். இந்த கூடையை இன்னைக்கு நீங்க வச்சுடு, கிளம்பி போ, நாளைக்கு மறுபடியும் வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு புத்தர் சொன்னாராம். சுவாமிநாதனும் எதுவும் பேசாம கிளம்பி போய் மறுநாள் வந்தாராம். சொற்பொழிவுல கலந்துகிட்டாராம். மறுபடியும் புத்தர் அந்த கூடையை கொடுத்தாராம். சுவாமிநாதன் கூடையை எடுத்துட்டு ஆற்றுக்கு போனாராம். ஆற்றுக்கு போய் மறுபடியும் தண்ணி நிரப்பி பார்த்தாராம்.
அதே போல திருப்பியும் அந்த ஓட்டை வழியா எல்லா தண்ணியும் ஒழுகி போயிடுச்சான். சுவாமிநாதனால தண்ணி கொண்டு வந்து செடிக்கு ஊற்ற முடியலையாம். இருந்தாலும் புத்தர் சொன்னதை எதிர்த்து ஒன்றும் பேச முடியாதனால 10 முறை முயற்சி பண்ணி பார்த்தாராம். மறுபடியும் ஒன்றுமே முடியாத காரணத்தினால வெறும் கூடையை எடுத்துட்டு போய் புத்தர்கிட்ட வச்சுட்டாராம். புத்தர் சொன்னாராம், சரி நீ இப்போ கூடையை வச்சுட்டு கிளம்பிப்போ, நாளைக்கு வந்து இதில் சொரப்பொழியிட கலந்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். இப்படியே ஒரு 6 நாள் கடந்து போச்சான். சுவாமிநாதனும் பேசாம புத்தர் சொன்னது போல தினம் வந்து சொற்பொழிவில் கலந்துக்கிறதாம். அந்த மூங்கில் கூடையை எடுத்துட்டு போய் ஆற்றுல தண்ணியை நிரப்பி பார்க்கறதாம். 10 முறை முயற்சி பண்ணுவாராம். கூடையை கொடுத்துட்டு போயிடுவாராம். 7வது நாள் என்ன ஆச்சரியம் நடந்ததுன்னா, அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போய் ஆற்றுல தண்ணி நிரப்புனா அதுல இருந்து தண்ணி ஒழுகி கீழே போகலையாம். தண்ணி அப்படியே இருந்ததாம். அதை பார்த்த உடனே சுவாமிநாதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். அந்த தண்ணியை அப்படியே எடுத்துட்டு வந்து பூச்செடிக்கு ஊத்தினாராம். ஊத்திட்டு புத்தரை பார்த்து கேட்டாராம், குருவே ரொம்ப ஆச்சரியம் நடந்தது இன்னைக்கு என்னன்னு பார்த்தா அதே மூங்கில் கூடிய தான் நான் எடுத்துக்கிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு தண்ணி நிரப்பினேன், தண்ணி ஒழுகவே இல்லை, தண்ணி அப்படியே இருந்தது. அந்த தண்ணியை கொண்டு வந்து தான் இப்ப நான் பூச்செடிக்கு ஊத்துனேன். இன்னைக்கு என்ன காரணம் நடந்தது, என்ன அதிசயம் நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சுவாமிநாதன் சொல்ல புத்தர் அதை கேட்டுட்டு சொன்னாராம், மூங்கில் கூடையில பாத்தீங்கன்னா பல ஓட்டைகள் இருக்குது. அதனால அதுல தண்ணி நிக்காது, ஒழுகிக்கிட்டே தான் இருக்கும். உன்னால தண்ணி கொண்டு வந்து பூச்செடிக்கு ஊத்த முடியாது. தொடர்ந்து நீயும் 4-5 நாட்கள் இந்த முயற்சியை செய்து பார்த்த, இருந்தாலும் கூடையில தண்ணி நிக்கல. ஆனா நீ உன் முயற்சியை விடல. 7 நாட்கள் வரைக்கும் இந்த முயற்சி தொடர்ந்து செய்த. அதனால என்ன ஆச்சுன்னா, கூடைய தண்ணீர்ல போட்டு முழுகி எடுப்பதனால அதுல இருந்த மூங்கில் எல்லாம் உப்பி போச்சு. உப்பியதுனால அந்த ஓட்டைகள் எல்லாம் மறந்து விட்டது. 7வது நாள் அதனால உன்னால கூடையில தண்ணி நிரப்ப முடிஞ்சுது. தண்ணி கீழே ஒழுகல, எடுத்துட்டு வந்து பூச்செடிக்கு ஊத்திட்ட. அதே போலதான் 1 நாளோ 2 நாளோ சொற்பொழிவுகளில் கலந்து கொள்வது, நல்ல மனிதர்களுடன் சில மணி நேரம் பேசுவது, இதனால் எந்த பலனும் கிடைக்காது. எந்த காரியத்தை செய்தாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். எனவே எப்பொழுதும் நல்ல மனிதர்களின் சேர்க்கை, நாள் தவறாமல் சொற்பொழிவு கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் நாம தனிப்பட்ட முறையில் எந்த முயற்சிகளையும் எடுக்காமலே நமக்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று புத்தர் கூறினாராம். எனவே நண்பர்களே, என்னைக்கோ ஒரு நாள் நல்ல விஷயங்களை கேட்பது, படிப்பது, எப்போதாவது ஒரு சமயம் நல்ல மனிதர்களுடன் பழகுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டோம்னா ஒரு நாளும் நல்ல மாற்றங்கள் நிகழாது. புத்தர் சொன்னதை போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக செய்வதனால்தான் அதற்கான சரியான பலனை எதிர்பார்க்க முடியும். அதே போலதான் எப்பொழுதும் நல்ல மனிதர்கள், அதாவது சிந்தனையில் உயர்ந்தவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், சிறந்த செயல்கள் செய்யக்கூடிய நபர்களுடன் சேர்வது, நாள் தவறாமல் நல்ல விஷயங்களை தேடி தேடி படிப்பது, கேட்பது என்று நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால், பெரியதாக எந்த முயற்சியையும் செய்யாமல் நமக்குள் இருக்கும் எண்ணங்கள் தூய்மை அடைந்து சொற்களெல்லாம் இனிமையாக மாறி செய்யும் செயல்களெல்லாம் சிறந்ததாக அமைந்துவிடும். மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் நாம காணலாம். மீண்டும் இது போன்ற நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்கள். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.